இன்றைக்கி நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்திருக்க டைப் 1 சுகரானு தெரியாது, டைப் 2ன்னு தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, இன்சுலினை போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ டைப் 1 இல்லை டைப் 2 சந்தேகமாக இருக்கக்கூடிய டைப் 1 சுகர் நோயாளிகள் பண்ணி பார்க்க வேண்டிய முக்கியமான இரத்த பரிசோதனைகள், அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். சரியா? இந்த டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணி பார்க்கணும். அப்போ டைப் 1 நான் கண்டுபிடிச்சிடலாம். டைப் 1 இதை கண்டுபிடிச்சிடலாம். இது இருந்தாலே டைப் 1. இந்த டெஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணி பார்க்கணும். இது இருந்தால் டைப் 1. இது எல்லாமே டைப் 1க்குள்ள டெஸ்ட்டு தான். இந்த டெஸ்ட் எல்லாமே டைப் 1 சந்தேகமாக இருக்குன்னா பண்ணி பார்க்க வேண்டிய பிளட் டெஸ்ட். இதில் ரொம்ப முக்கியமான டெஸ்ட் இது. சி பெப்டைட் இது வந்து வர வயத்துலையும் பண்ணி பார்க்கணும், சாப்பிட்ட பிறகு பண்ணி பார்க்கணும். அதான் எழுதிடுங்க கரெக்டாக. சரியா? இந்த டெஸ்ட்டு அப்படி தான், வர வயத்துலையும் பண்ணி பார்க்கணும், சாப்பிட்ட பிறகும் பண்ணி பார்க்கணும். HbA1c இது உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்ச டெஸ்ட்டு தான். விட்டமின் டி சத்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்புறம் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் போஸ்ட்பிரண்டல் இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தானே தெரியும். இந்த பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஹீமோக்ளோபின் டெஸ்ட்டு பண்ணி பார்க்கணும். இதுதான் டைப் 1 சுகர் நோயாளிகள் எல்லாருமே கண்டிப்பாக பண்ணி பார்க்க வேண்டிய பிளட் டெஸ்ட், இரத்த பரிசோதனை. ஆனால் மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் எது தெரியுமா? ஹாரிசன், HARRISON. அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், டைப் 1 சுகர் நோயாளியாக இருந்தால் கூட நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்சுலின் வந்து சின்ன டோஸில், குறைவான டோஸில் என்ன பண்ணலாம், குறைவான டோஸில் சுகர் அளவை நார்மலாக வச்சுருக்கலாம் அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது. இல்லைன்னா கண்ட்ரோலில் வைக்கலாம் அப்படின்னு. நீங்கள் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், நாள் போக போக இந்த இன்சுலின் டோஸ் கூட்டிக்கிட்டே போகும். உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னு இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சுலின் போட்டு கஷ்டப்படக்கூடிய நிறைய சுகர் பேஷண்ட்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே, ஸ்டே டியூன்.